ஹாய் ஆல் வெல்கம்ஸ் டு பவானி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலுங்க. தூங்கி எழுந்து ப்ரஷ்லாம் பண்ணி முடிச்சிட்டோங்க. பண்ணி முடிச்சுட்டு சரி பாப்பா ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா. அவளுக்கு காலையில பால் குடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனா வேண்டாம் டைரக்ட்டாவே ஃபுட்டு குடுத்துடலான்னு சொல்லிட்டு லேட்டா தான் எழுந்திரிச்சோம். எனக்கு வந்து பழைய சாதம் இருந்ததுங்க. பாப்பாவுக்கு வந்து காரக்குழம்பு நேத்து வச்சது இருந்தது. நான் பழைய சாதமும், செவ்வாழையும் சாப்பிட்டுடலான்னு முடிவு பண்ணேன். ஹாய் ஆல் வெல்கம்ஸ் டு பவானி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலுங்க. மார்னிங் எழுந்திரிச்சு மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தா, சாமான் நெறைய இருந்துச்சு. எல்லாத்தையுமே தேய்ச்சு முடிச்சுட்டு, நேத்து வச்ச காரக்குழம்பு கொஞ்சம் இருந்தது. ஸோ, அத பாப்பாவுக்கு தோசை ஊத்தி குடுத்துடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு பழைய சாதம் இருந்தது, செவ்வாழை இருந்தது. அது 2த்தையுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. வீடெல்லாம் நீட்டா பெருக்கி தொடச்சுட்டு, ரூம்ஸ் எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு, சோஃபாவும் கிளீன் பண்ணேங்க. சோஃபாலாம் கிளீன் பண்ணிவிட்டு, வெளிய தாங்க துணி துவைக்கணும். எங்களுக்கு பெருசா வசதி கிடையாது. ஸோ, வெளிய தான் துவைக்கிற மாரி ஹவுஸ் ஓனர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பாப்பாக்கு மட்டும் தோசை ஊத்தி குடுத்தேன். அவ சாப்பிட்டுட்டு இருந்தா. வெளிய துணி துவைக்கிறதுக்காக